அளவிலேயே மனித உரிமைகளுக்கு எதிரான மிகவும் காட்டு முராண்டி சட்டம் என்று ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட ஏனைய சர்வதேச அமைப்புகளாலும் சர்வதேச நாடுகளாலும் வர்ணிக்கப்பட்ட தெரிவிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மாற்றுவதாக கூறி ஆட்சி பீடத்திற்கு வந்த அரசாங்கம் இன்று அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை வைத்துக்கொண்டு தமிழ் மக்களுக்கு எதிரான அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் விஸ்தரித்திருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் பார்க்கின்றோம், இந்த நாட்டிலே ஒரு தொடர்ச்சியாக இன்று காலாகாலமாக பல தசாப்தங்களாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலைக்கான நடவடிக்கைகளும் அதே நேரத்தில் இன ஒடுக்குமுறைகளும் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவ்வாறான ஒரு சட்டத்தின் வாயிலாக குற்றஞ்சாட்டப்பட்டு இப்போது இளைஞர்கள் கைதாகி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே நாங்கள் கௌரவ நீதிமன்றங்களை விமர்சிக்கவில்லை, கௌரவ நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை விமர்சிக்கவில்லை. ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டம் என்பது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு சாபக்கேடான அகற்றப்பட வேண்டும் என்று ஏன் ஒரு காலத்திலே ஆட்சிக்கு வர முதல் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்த சட்டம் ஒன்றின் வாயிலாக இன்று கைதுகள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் எந்த கரிசனையும் கொள்ள மாட்டார்கள், அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான தக்க சான்றுகளாக அண்மைய நாட்களாக இவ்வாறான கைதுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலான நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இன்று அரசாங்கம் சொல்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மாற்றுச் சட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக. மாற்றுச் சட்டம் என்பது பயங்கரவாத தடை சட்டத்தை ஒத்ததாக அல்லது அதன் ஒரு தந்திரோபாயமான அணுகுமுறையாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையில்லை. குற்றங்கள் இருந்தால் அது சாதாரண சட்டங்களின் வாயிலாக கையாளப்பட முடியும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இவ்வாறான சட்டங்களின் வாயிலாக கைது செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். குற்றச்செயல்களுக்கானவர்களுக்கான சட்டமாகவும் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மேலும் அரசாங்கம் தாமதித்து வருகின்றது. மேலும் இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற போக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்துக்கு தெளிவாக அறிவுகூவல் விடுக்கின்றோம், எவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படாவிட்டால், கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வரப்படாவிட்டால் மேலும் இவ்வாறான போராட்டம் வெடிக்கும் என்று வெள்ளட்டித்துறையிலே இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தை ஒத்ததாக கிராமமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.